கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கவனிங்கள், கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே தேவனுடைய அன்பை குறித்து கர்த்தர் பேசட்டும். நல்ல கவனிங்கள், அன்பு என்று சொன்னாலே கொடுப்பதுதான் அன்பு. நான் ஒரு வீட்டிற்கு திருமண நாளுக்காக போயிருந்தேன். அந்த திருமண நாள் பரிசாக கணவனார் 22,000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் ஒன்று வாங்கி அந்த திருமண நாள் பரிசாக தன் மனைவிக்கு கொடுத்தார். அந்த செல்போனை ஆசிர்வதிக்கும்படி என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். நான் ஜெபித்து ஆசிர்வதித்தேன். கவனிங்கள், அந்த இடத்துல ஒரு காரியம் நமக்கு புரிகிறது. திருமண நாள் வருகிறது. கணவன் மனைவிக்கு அன்பின் நிமித்தமாக இந்த செல்போன் 22,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். இது எதை காண்பிக்கிறது? கணவன் மனைவியிடத்திலே அன்பாய் இருக்கிறார், அன்பு கூறுகிறார் என்பதற்கு இது அடையாளம். இதே போலத்தான் பரலோக தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? தம்முடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். நமக்கென்று அனுப்பினார், நமக்கென்று கொடுத்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இவ்வளவாய் உலகத்தில் இயேசுவை தந்தருளி உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கொடுப்பது என்பது அன்பு. அன்பினுடைய அடையாளமே கொடுப்பதுதான். கவனிங்க, இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசு ஏன் கொடுத்தார்? மனிதன் பாவத்தில் சீர்கெட்டு போன நிலைமையிலே அவன் சாபத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் தேவனிடத்தில் சேர முடியாதபடி வாழ்ந்து கடைசியாக மரித்து மரணத்தை நோக்கி பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காலத்திலே தேவாதி தேவன் தான் உண்டாக்கின எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும், உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை அனுப்பினார். எதற்காக? நீங்கள் செல்லுங்கள், ஜீவனை கல்வாரி சிலுவை பாடு மரணத்தின் வழியாக நீங்கள் ஜீவனை அவர்களுக்காக கொடுங்கள். இரத்தத்தின் மூலமாய் அவர்களுக்காக ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அருளி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்காக நீங்கள் போங்கள் என்று சொல்லி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நமக்கென்று அவரை தந்தார். அவர் சொல்லுங்க, இது நிமித்தமாய் இது என்ன எதை காண்பிக்கிறது? தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். அன்பு என்று நாம் நேசிக்கிறேன் என்று வாயில சொல்லல, தன் செயல்களினால் நிரூபித்தார். இதே போலத்தான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம். எதையுமே எதிர்பார்க்காமல், அது மாத்திரமல்ல, பாவிகளாய் இருக்கையில் கெட்டுப்போன நிலைமையில் இருந்த நமக்காக, சத்துருக்களாய் இருந்த நமக்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தன் ஜீவனை நமக்காக சிந்தினார். அவர் சொல்லுங்க, ஆகவே இந்த அன்பு பைபிள் சொல்லுது, இந்த அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு இந்த இரட்சகரை நமக்காக பாடுபட்ட, நமக்காக கசையடிப்பட்ட, நமக்காக சிலுவை சுமந்த, நமக்காக ரத்தம் சிந்தின, நமக்காக கல்வாரி சிலுவையில தொங்கி சகல பாடுகளை ஏற்றுக்கொண்ட இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து பாவ மன்னிப்பு அருளி பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு வாழ்க்கை அர்ப்பணிப்போம். அவருடைய அன்பு எவ்வளவு எப்படிப்பட்டது என்பதை நாம் கண்டு அவருடைய அன்புக்காக அர்ப்பணிப்போம். அவருடைய அன்பு நிமித்தமாய் தேவன் நம்மளை ரட்சித்து நடத்துவாராக. கிருபையில் சமாதானம் பெருகுவதாக. ஆமென். பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு எங்களுக்காக வந்து இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக மரித்து எங்களை பாவ மன்னிப்பு அருளி பரலோகத்தில் ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக தேவன் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து நல்வாழ்வுடைய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.